ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாக எழும்பி நின்று அவரை ஆராதிப்போமா? அவர் நம்ம மத்தியில் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசமாய் இருக்கிற தேவன் இன்றைக்கு இந்த மாலை வேளையில் நம்ம மத்தியில் வாசமாய் இருக்கிறார். அவருடைய ஆளுகையினால் நம்மளை நிரப்ப அவர் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினால் நம்மளை நிரப்ப நம்ம மத்தியில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்புங்க என்று வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி கேட்போமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாய்களை திறந்து சொல்லுமா? வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். கரங்களை உயர்த்தி ஜீவ தண்ணீர், ஓ ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, எமை ஆளுகை செய்யும். சொல்லுமா? வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, ஓ வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிறைத்து ஆண்டவரே, இந்த கூட்டம் முடிவு வரை ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் ஆளுகை செய்யுங்க. உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை நிறைத்து, வல்லமையால் இன்னும் நிறைத்து ஆண்டவரே, உம்முடைய நன்மைகளால் எங்களை நிறைத்து, எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு ஆண்டவரே அப்பா கிருபைகளால் நிறைத்து எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் பாட போற பாடல்கள், கேட்க போற உம்முடைய வசனத்தில் ஆண்டவரே எங்களோடு இடைப்படுங்க. எங்க மனதுல கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த 3 நாள் நாங்கள் இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணனால ஆண்டவரே எங்க வாழ்க்கையே மாற்றிட்டார்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவரே எல்லாரையும் சாட்சியாக நீங்க நிறுத்த போறதற்காக நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை எங்க மத்தியில நீங்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி உங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க பார்ப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இன்றைக்கு நம்ம மத்தியில் அவர் செய்ய அவர் ஆவலாய் இருக்கிறார். மத்தேயுல ஒரு வசனம் அழகாக சொல்லுகிறது, உன்னுடைய விசுவாசம் பெரியது, உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. இன்றைக்கு நீங்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் பெரியதா இருக்கிறது. இன்றைக்கு நீங்க என்னென்ன
ஏக்கத்தோடு வாஞ்சையோடு வந்திருக்கிறீங்களோ உங்களுடைய விசுவாசத்தின்படியே அது ஆக கடவுது. ஏன்னா கர்த்தருடைய கரம் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறதா இருக்குது. என்னதான் அது சிலுவையில் ஆணியடிக்கப்பட்ட கரங்களா இருந்தாலும் இன்றைக்கும் அது அற்புதங்களை செய்கிற கரங்களா இருக்குது. இன்றைக்கு உங்க வியாதி என்ன வியாதியா வேணா இருக்கலாம், உங்க சரீரத்துல என்ன பாகங்கள் வேணா செயலிழந்து போயிட்டு இருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய அற்புதம் செய்கிற கரத்தை உங்க மேல் வைத்து உங்களை தொட்டு அவர் சுகப்படுத்த போறார். எத்தனை பேர் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆவலா இருக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அதை செய்ய போறார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, ஏனால் கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும். இன்னொரு விஷயம் சொல்லுமா? விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள். எல்லாம் நல்லா சந்தோஷமா கரங்களை தட்டி. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ. எல்லாம் சந்தோஷமா பாடுவோமா? நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே நீ கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. எல்லாம் கரங்களை தட்டி. ஓ, நம்ம பதற வேண்டிய அவசியமே இல்லை, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும். நெஞ்சமே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார், தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து. கரங்களை மேல தட்டி சொல்லுவோமா? ஓ விசுவாசியே, எல்லாம் தலைக்கு மேல கை தட்டி. ஓ விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும். கர்த்தரின் கை
கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. விசுவாசியே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ கலங்காதே. ஓ விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும். விசுவாசத்தால், ஓ விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்ற வசனத்தின்படி இன்றைக்கு நம்ம விசுவாசிக்க நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடக்கணும்னு ஆண்டவர் சித்தமாய் வைத்திருக்கிறாரோ அதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் பெரிய தேவன். ஆமென். இந்த விசுவாசத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவர், நீங்க என்கிட்ட கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், என்மேல் நீர் வைத்தா அந்த மலையே நீ இங்கிருந்து அங்க போ என்று நீ அகற்றி விடுவாய். உங்க வாழ்க்கையில நிறைய மலை போல துன்பங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பண கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்க ஆண்டவர் மேல கடுகளவு விசுவாசத்தை வைக்கும் பொழுது அவர் சிரிச்ச முகமாக உங்களிடத்தில் வந்து சிறந்ததை எல்லாவற்றையும் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கரங்களை பார்ப்போமா? எல்லாம் பாதி கரத்தை தான் நீங்க காட்டுறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரத்தை மேல நீட்டி ஆண்டவரிடத்துல காட்டுங்க. உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரிடத்துல காட்டுங்க. எல்லாம் எழுந்து நின்று நாம் காட்டுவோமா? ஏசப்பா, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி. எனக்கு இன்றைக்கு உண்மையில் இருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் அற்புதங்களை செய்ய போகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம் சொல்லுவோம். ஆண்டவர் நிச்சயமாகவே சிறந்ததை எல்லாவற்றையும் உங்களிடத்தில் தருவார், உங்களிடத்தில் தருவார். அவர் மேல் நீங்க நம்பிக்கை வைத்து நீங்க வந்திருக்கிறீங்க. எந்த மனுஷன் மேலேயும் நீங்க நம்பிக்கை வைக்கல. இங்க மேடையில் இருக்கிற மனுஷர்கள் மேல நீங்க நம்பிக்கை வைக்கல. இவங்க ஜெபம் பண்ணா அவங்க ஜெபம் பண்ணா எனக்கு ஹீலிங் நடக்கும்ட்டு நீங்க வரல. இயேசுவின் மேல் நீங்க விசுவாசத்தோட வந்திருக்கிறீங்க. ஏன்னா இயேசு தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். அங்க ஏதோ பெரியவர்கள் இல்லை, ஆனா இயேசு பெரியவராக இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை கனம் பண்ண நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இந்த விசுவாசத்தை இன்றைக்கு ஆண்டவர் கனம் பண்ண போகிறார். சின்ன விசுவாசமாக தான் இருக்கும். நான் நம்பிக்கை எல்லாவற்றையும் இழந்துட்டேன், அது எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட நீங்க சொல்லி வந்திருக்கலாம். என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லி வந்திருக்கலாம். எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லி வந்திருக்கலாம். ஆனா ஒரு சின்ன விசுவாசம் இருக்குது, ஏதோ ஒன்று இங்க போனா ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு நீங்க சொல்லி வந்திருக்கலாம். அதை இன்றைக்கு கனம் பண்ணி பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென், ஆமென். சத்தம் கேட்கலையே? இத்தனை பேர் இருக்கிறீங்க, கொஞ்சம் பேரோட சத்தம் தான் கேட்குது. ஆமென், ஆமென். சந்தோஷமாக பாடுவோமா? கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், ஏங்குகின்ற காரியங்கள் எல்லாமே ஆகும். கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், ஏங்குகின்ற காரியங்கள் எல்லாமே ஆகும். சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. சிரிச்ச முகமா வருவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருபோதும் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடுமே. ஒருபோதும் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள்.
நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடுமே. கடுகளவு விசுவாசம், கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், நீங்குகின்ற காரியங்கள் எல்லாமே ஆகும். கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், நீங்குகின்ற காரியங்கள். எல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. எனக்கு சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. யோபுவின் வாழ்க்கை போல பலவித கஷ்டங்கள் சூழ சோராமல் கர்த்தரை நீ பிடித்து கொண்டாய். யோபுவின் வாழ்க்கையை போல பல பல கஷ்டங்கள் சூழ சோராமல் கர்த்தரை நீ பிடித்து கொண்டாய். யோபுவின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, இழந்ததை 2 மடங்காய் பெற்றுக்கொண்டு. யோபுவின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, இழந்ததை 2 மடங்காய் பெற்றுக்கொண்டு. இனி செழிப்பாக நீ வாழ்ந்திடு. கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், இயங்குகின்ற காரியங்கள் எல்லாமே ஆகும். கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், இயங்குகின்ற காரியங்கள் எல்லாமே ஆகும். சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. எனக்கு சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. இந்த பாடல்ல வந்து 2வது அடி என்ன சொல்லுது அப்படின்னா, குழந்தையின் செல்வத்திற்காக ஏங்கிடும் சாராளாக பல நாட்கள் காத்திருந்து அழுகின்றாயோ அப்படின்னு. ஸோ ஒரு கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன அந்த 1 வருஷம் எங்களுக்கு நிறையா மீட்டிங்ஸ், எவ்ரி வீக்கெண்ட் சொல்லிக்கிறார் மீட்டிங்ஸ் இருந்துச்சு. பல மாநிலங்களுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம், பல சிட்டிஸ்க்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம், தொடர்ந்து ஊழியங்கள், அதுலேயே பிஸியாக போயிடுச்சு. அப்புறம் அடுத்த வருஷம் நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், கண்டிப்பாக நீங்கள் தரணும் அப்படின்னு நாங்கள் சொன்ன கொஞ்ச நாட்கள்லேயே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அருமையான குழந்தைய ஆண்டவர் தந்தார். ஒரு நாள் நாங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு, ஒரு ஆந்திரா மீட்டிங் அங்கே முடிச்சுட்டு நாங்கள் சென்னைக்கு திரும்பினதுக்கப்புறம் ஒரு நாள் காலையில் ஸ்டெல்லா வந்து என்னை ரொம்ப வேகமாக எழுப்புறாங்க. எழுந்துரு இங்கே பாரு அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுற டிவைஸ் காமிச்சு அதில் பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னோடனே எங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஆண்டவரே இப்போ தான் நாங்கள் ஜெபிச்சோம், அவ்வளோ சீக்கிரத்தில் எங்களோட ஜெபத்துக்கு பதிலை தந்துட்டீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். ஆனால் அடுத்த ஒரு 2 செகண்ட், ஒரு 2 நிமிஷத்தில் எங்கள் மனசில் அவ்வளோ பெரிய ஒரு பாரம். என்னன்னா, அப்பா நாங்கள் கேட்ட உடனே ஒரு குழந்தைய எங்களுக்கு தந்துட்டீங்க, குழந்தை பாக்கியத்தை தந்துட்டீங்க, கருவில் குழந்தைய வச்சுட்டீங்க. ஆனால் எத்தனையோ பேர் எத்தனையோ வருஷமாக, 10 வருஷமாக இருக்கலாம், 15 வருஷமாக குழந்தையே இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்களே ஆண்டவரே. அப்போ அவங்களுக்காக நாங்கள் இப்போ ஜெபிக்கிறோம். அப்படியே நாங்கள் இருக்கிற இடத்துலையே முட்டி போட்டு, யூ ஒன்ட் பிலீவ், நாங்கள் இது நாங்கள் செக் பண்ண இடம் வந்து எங்களோட பாத்ரூமில் தான் செக் பண்ணிட்டு வந்தோம். எங்களோட வாஷ் பேஷன் பக்கத்துலேயே நாங்கள் அங்கேயே முட்டி போட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்டீங்க. இது போல் எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டத்தோடு இருப்பாங்க. இன்றைக்கு எங்களை நீங்கள் ஆசீர்வதித்தது போல் அவங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அப்பா அவங்க எத்தனை நாள் வேணால் காத்திருக்கலாம், இன்றையோடு அவங்க காத்திருப்பின் நாள் முடியட்டும் ஆண்டவரே. அப்பா இதுக்கப்புறம் அவங்க எல்லா எதிர்பார்ப்புகளும் அவங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும், குழந்தையின் பாக்கியம் வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் இந்த அடியை எங்களுக்கு கொடுத்தாரு. குழந்தையின் செல்வத்திற்காக ஏங்கிடும் சாராளாக பல நாட்கள் காத்திருந்து அழுகிறாயோ. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்குண்டு. ஆபிரகாமோட கதவை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பன். எத்தனையோ பெரிய விசுவாசத்தை வைத்திருக்க மனுஷன்.
அவருடைய வாழ்க்கையிலே பல ஆண்டுகள், எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அந்த மனுஷன் குறை சொல்லவே இல்லை. ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு இருந்தார். ஆண்டவர் கண்டிப்பாக நிச்சயமாக என் வாழ்க்கையில் இதை செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தார். ஆண்டவர் அதன்படியே அவருக்கு குழந்தை தந்து ஆசீர்வதித்தார். அதே போல் இன்றைக்கும் நீங்கள் எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க குழந்தை இல்லாமல் இருக்கலாம். அவங்க கிட்ட போய் இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே அந்த குழந்தை பாக்கியத்தை தரப்போறார் அப்படின்ற சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை சொல்லுங்க. அது போல இல்லை, இந்த பாடலில் சொல்றபடி சிரிச்ச முகமாக அவர் வருவார், சிறந்ததை எல்லாமே தருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க. அவங்க சந்தோஷப்படுவாங்க. இந்த பாடலை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். இந்த ரிலீஸ் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அந்த பாடலோட கமெண்ட்ஸில் போய் பார்த்தாலும் சரி, எங்களுக்கு ப்ரைவேட்டாக அவங்க அனுப்புகிற மெசேஜஸில் நாங்கள் இத்தனை வருஷம் குழந்தையே இல்லாமல் இருந்தோம், இந்த பாடலை கேட்டு ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் போய் செக்கப்புக்கு போனோம், ஆண்டவர் எங்களுக்கு குழந்தைய தந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்தார். அதே சந்தோஷமான செய்தி எங்ககிட்ட சொல்லி அவங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இன்றைக்கும் அதே ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் நான் வைத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த பாடலை நம்ம பாடுவோம், விசுவாசத்தோடு பாடுவோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார். குழந்தையின் செல்வத்திற்காக ஏங்கிடும் சாராளாக பல நாட்கள் காத்திருந்து அழுகின்றாயோ. குழந்தையின் செல்வத்திற்காக ஏங்கிடும் சாராளாக பல நாட்கள் காத்திருந்து அழுகின்றாயோ. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, நானானாலும் நிச்சயமாக முடிவு உண்டு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, நானானாலும் நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இப்படி சொல்லுங்க, கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், ஏங்குகின்ற காரியங்கள் எல்லாமே ஆகும். கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், ஏங்குகின்ற காரியங்கள் எல்லாமே. சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. சிரிச்ச முகமா வருவாரு, எல்லாம் சந்தோஷமா பாடுவோமா? சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்துவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்துவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. வரைந்தேன் உன்னை உள்ளம் கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாய் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். உந்தன் ஜீவிய காலம் எல்லாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஓ நிச்சயமாகவே முடிவு உண்டு,
பண்ணவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. பயப்படாதே என் செல்ல பிள்ளையே, நீ என்றும் தீங்கையே காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஓ நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. சப்பா, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. யாரெல்லாம் உம்முடைய நாமத்தின் மேல் முழுமையாக விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கு நன்மைகளை நீர் செய்யும் அப்பா. குழந்தைக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கே அவர்களுடைய கருவில் குழந்தை உருவாக்கும் சுவாமி. யாரெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லையே, எல்லாவற்றையும் இழந்துட்டேன், ஆனால் இன்றைக்கு ஒரு சின்ன விசுவாசத்தோடு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நீர் பார்த்து ஒரு பதிலை தாரும் சுவாமி. அற்புதங்களை செய்யும் அப்பா. வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இன்றைக்கு உயிர்ப்பியும் அப்பா. உம்முடைய உயிர்த்தெழுதல் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் சுவாமி, மனதார இறங்கட்டும் அப்பா. நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகு பண்ணுவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் அப்பா. இன்றைக்கு உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நீர் இந்த ஆசீர்வாதத்தை வையும் சுவாமி. நீர் ஆசீர்வாதத்தை வையும் அப்பா. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு வையும் அப்பா. வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அவர்களுடைய தலைமுறை திரளானவர்களாக இருக்கட்டும் அப்பா. அவர்களை பெருக பண்ணும் சுவாமி. இன்றைக்கு உம்முடைய ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன்.